தற்போதைய அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் கூலிவலச பகுதியில் பொதுவழிப்பாதை மீட்கப்பட்டுள்ளது. பொதுவழிப்பாதை மீட்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதையை மீட்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வினிதா, அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கூத்தம்பூண்டி பகுதியை சேர்ந்தவர் அர்ஜுனன். இவருக்கு கூலிவலசு கிராமத்தில் 7 ஏக்கர் விவசாய நிலம் சொந்தமாக உள்ளது. இந்த விவசாய நிலத்திற்கு வண்டிகள் செல்லும் வகையில் 20 அடி அகலமும் சுமார் 500 மீட்டர் தொலைவும் கொண்ட பொதுப்பாதை ஒன்று உள்ளது. இந்த நிலையில இந்த பொதுப்பாதையை அப்பகுதியை சேர்ந்த சில கிராம மக்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் இருந்து வந்த அர்ஜுனன் பொதுப்பாதையை மீட்டு தருமாறு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்ததால் அர்ஜுனன் மேல்முறையீடு செய்தார். இதனையடுத்து உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுப்பாதையை மீட்டு தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று அந்தியூர் வட்டாட்சியர் கவியரசு தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பவானி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் ஆக்கிரமிப்புகளை மீட்பதற்காக கூலிவலசு கிராமத்திற்கு சென்றனர். அப்போது அங்கு திரண்ட கிராம மக்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறினால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர். இதனை கேட்காமல் மீண்டும் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுப்பாதையை மீட்டனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.